விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரி 15 பிப்ரவரி 12 வரையில் எப்படி இருக்கும்? பொதுவாகவே தை பிறந்தால் வெளி பிறந்தவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் வளர்ச்சி, தொழிலில் நல்ல சிறப்பாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருமணமான பெண்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆண் நண்பர்களுடன் பேசுவது, சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது சிறப்பு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க. மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு சனி. வாங்க வீடியோக்குள்ளே போனால் 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரி 15 பிப்ரவரி 12 வரையில் எப்படி இருக்கும்? பொதுவாகவே தை பிறந்தால் வெளி பிறக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, புதிய வாய்ப்புகள் இருக்கும். தை மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணம், வேலை, காதல், குடும்பம், அமைதி, மன நிம்மதி ஆகியவற்றை பெரிய மாற்றம் தரும். கடந்த கால சுமைகள் மெதுவாக அகன்று புதிய வாழ்வு, புதிய வாய்ப்பு துவங்கும் நேரம் இது. குடும்ப உறவுகள் இனிமையுடன் மலரும். கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே போல் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவு தருவர். வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள், நிகழ்ச்சிகள் ஏற்படும். நிறைய நல்ல சந்தோஷங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலைக்காரர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், அலுவலகத்தில் புகழ் அதிகரிக்கும். தொழிலில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம், தொழிலில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வரும். பணவரவு உயரும். பழைய கடன்களிலிருந்து முன்னேற்றம் காணப்படும். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்பு தோன்றும். தை பிறந்தால் வழி திறக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது உண்மையான வார்த்தை. காதல், திருமண வாழ்க்கை, காதல் உறவுகள் வலுப்படும். பழைய தவறுகள் மன்னித்து புதிய உறவுகள், புதிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள். திருமணமானவர்களுக்கு குடும்ப உறவு சீர்படும். அதே போல் முந்தைய பிரச்சனைகள் அமைதியாக தீரும். புரிந்து பேசிக்கொள்வதால் தவிர்க்கப்படும். நீதி உங்கள் பக்கம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் உங்கள் பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் உங்கள் பக்கம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தேர்வில் வெற்றி பெறுவார்கள். வெளிநாட்டு படப்பிடிப்பு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். கர்மா பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தை மாதத்தில் கர்மா பலன்கள், சில ராசிக்கெல்லாம் கர்மா பலன்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. தை மாதத்தில் சில கர்மா பலன்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாத கர்ம நிவர்த்தி மாதம் புதன்கிழமைகளும் முருகன் ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றுவது நல்லது. பித்ரு பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புதன்கிழமை காலையில் இல்லைன்னா சாயங்காலத்தில் தை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ ஜோதிடம் என்று சொல்லும்போது உடல் சூடு, தலைவலி, மன அழுத்தம் குறைய வாய்ப்பு.
அதே போல் வந்து சுடு தண்ணி, காலையில் வெந்நீர் குடிக்கிறது, அதே போல் நெல்லிக்காய், பச்சை காய்கறிகள், அதே போல் கொழுப்பற்ற சில உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நல்லது. கூடியமான வரையில் சில வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிவர்த்தி செய்வது நலம். பணவரவு, குடும்ப அமைதி, நல்ல இணக்கம், இறக்கம். எச்சரிக்கை, கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பண செலவுகளில் கவனம் தேவை. அடுத்ததாக சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 9, 27. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், மெரூன் கலர்லாம் நல்ல இதாக இருக்கும். தீப பரிகாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருப்பரங்குன்றம் முருகனாலயம் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருப்பரங்குன்றம் தான் கிடையாது. திருப்பரங்குன்றம் மெயினான ஒரு அந்த மாசத்தில் இருக்கக்கூடியது. அதை தவிர உங்களுக்கு எந்த கோவிலில் உங்களுக்கு செய்யணும்னு மனசு பொறுத்து அந்த கோவிலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாகும். தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு சில யோகங்கள், சில அமைப்புகள் உண்டு. தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் பணவரவு, உறவுகள், தொழில் முன்னேற்றம் தரும் மாதம், வழி திறக்கம், அதிர்ஷ்டம் தரும் மாதமாக அமையும். ஸோ இதெல்லாம் யோகமாக இருக்கும். அதே போல் தொழில் வளர்ச்சி, தொழிலில் நல்ல சிறப்பாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும், இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். நினைச்ச படிப்பு படிக்க முடியும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துருவீங்க. நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு உண்டு. சிறுக கட்டி பெருக வாடு, சின்ன சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி ஏதாவது 2026 ஏதாவது ஒரு சில வாங்குறது. விருச்சகம், தனுசு, மகரம். ஸோ அதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. சகோதரன் ஒற்றுமை, சகோதரிகள் ஒற்றுமையாக இருந்து சில விஷயங்கள்லாம் செய்கிறது. இதெல்லாம் ஜாதகத்தில் நன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். விவாகரத்து கொஞ்சம் இழுக்கும், சில விஷயங்கள் சரியாயிடும். ஷேர் மார்க்கெட் விவாகரத்தில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. லேடிஸ்லாம் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணமான பெண்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆண் நண்பர்களுடன் பேசுவது, பழகுவதெல்லாம் கவனம் தேவை. ஒர்க்கு பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளிகள், புதிய உறவுகள் வருவாங்க போவாங்க, சில விஷயங்கள்லாம் இருக்கும். சொந்தக்காரங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வரும். சில சுப செலவுகளும் உண்டு, அசுப செலவுகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுப செலவுகள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறது. அசுப செலவுகள்ங்கிறது நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் செய்கிறது. அசுப செலவுகள் இப்போ யாராவது ஒரு தேவையற்ற ஒரு கர்ம செய்தி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், செலவு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். 15/1/2024 12/2/2026 வரையில் சில விஷயத்துக்கெல்லாம் அமைதியாக இருக்கணும், சில விஷயத்துக்கெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னால தேல் எப்படி கொட்டுமோ அந்த மாதிரி சில உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லாரையும் உங்ககிட்ட ஒற்றுமையாக இணக்கமாக இருப்பார்கள். பெரியோர்களின் உடல்நலம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சில விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும், சில விஷயத்திலலாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்த நன்மை. குழந்தைகளை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போக. குழந்தைகளை அடிக்கிறது, குழந்தைகளை திட்டுறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனம். அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது சிறப்பு. அதே போல விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சிறப்பாக, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக அமையும். அதே போல விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு தடங்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபார்ஷன்ஸ், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கேன், அனுஷ நட்சத்திரம், அப்புறம் வந்து கேட்ட நட்சத்திரம், அதே போல் விசா நட்சத்திரம் நாளாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது தடங்களாகும். திருமணத்தை அதாவது அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது தடங்களாகும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வாழ்காலமுடன். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை வந்து ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45 பிறக்கிறதுனா 5:45 என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பழிக்கும், ராசி பலன்கள் தான் பழிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பழிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் வந்து ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.